நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். நம்ம ஊரு கோயில்கள் பவர்ட் பை கந்தவிலாஸ். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வயலக்காவூரில் 2000 ஆண்டு பழமையான வாசீஸ்வர சுவாமி கோயில் உள்ளது. மூலஸ்தான தெய்வம் வாசீஸ்வரர். அம்மன் பெயர் ஏழுவார்குழலி. இந்த கோயில் பல்லவ மன்னன் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. ஹயக்ரீவர் மற்றும் ஆஞ்சநேயரின் தனி சன்னதிகள் கோயிலுக்கு சிறப்பு சேர்க்கின்றன. உற்சவர் நவகிரகம், விநாயகர், முருகன் சன்னதிகளும் உள்ளன. இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, வாழ்வு சம்பந்தமான இழுப்பு சம்பந்தமான வியாதிகள்லாம் குணமாகும் என்றது இந்த கல்வெட்டு 11 கல்வெட்டு அடையாளம் இட்டிருக்காங்க. இதில் வந்து சிறப்பான பூஜைகள் என்னென்னா, பங்குனி உத்திர திருவிழா, திருவாதிரை, இந்த 2 உற்சவங்கள் வருடாந்தோறும் சிறப்பாக நடைபெறுகிறது. 18 ஐம்பொன் சிலைகள் உள்ள நல்ல பெருமையான கோயில். பிரதோஷம் மற்றும் பூர்ணிமா பூஜை, ஆருத்ரா தரிசனம், கார்த்திகை சோமவார பூஜைகள் சிறப்பாக நடக்கிறது. தல விருட்சம் வில்வமரம். இது பாண்டிய மன்னர் கட்டின கோயில். நல்ல சீரசோமப்போடு இந்த கோயிலுக்கு வந்து எக்கச்சக்கமாக ஜனம் வந்து போயின்னு இருக்குதுங்க. அந்த கோயில் தெரியும் அன்றைக்கி இந்த பங்குனி புத்திரம். இந்த கோயிலெலாம் நான் நல்ல மாதிரி நடக்கும்போது எங்கள் சுத்தப்பட்டு கிராமம் இந்த கிராமத்துக்கு தான் வருது. இது பெரிய மகிழ்ச்சி இந்த ஊருக்கு. இன்னும் ஒரு நல்ல சீரசோம அமைத்து கொடுத்தா இந்த கிராமத்துக்கு மட்டும் இல்லை, சுத்தப்பட்டு கிராமத்துக்கு பெருமை தேடி கொடுத்த மாதிரி. இந்த பெருமையை தேடி கொடுக்கணுன்னா கோவிலுடைய அதிகாரிகளாம், நம்ம கோவில் கண்காணிப்பாளர்களும், இந்த கோவிலுடைய தர்மகர்த்தா அவர்களும் எல்லாம் சேர்ந்து ஊருக்கு உதவி செய்து இந்த கோவிலுக்கு வந்து பணி செய்தால் அந்த திருப்பணியை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும்போது தயவு செய்து நல்லபடியாக கேட்டுக்கொள்கிறேன். சிவனுக்கு தினமும் 2 கால பூஜைகள் நடக்கின்றன. மார்கழி மாதம் திருவாதிரை விநாயகர் சதுர்த்தி திருவிழாவாக நடக்கிறது. இந்த கோயிலுக்கு வர ஜனங்களுக்கு ரொம்ப சிறப்புமாக எது நடக்க கேட்குறாங்களோ அது செயல்படுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த கோயிலுக்கு வரணுன்னா பழைய சிவத்துலேருந்து பாலாஜிபத்து வழியாக வரலாம், செங்கல்பட்டு வழியாக வரலாம், இல்லை காஞ்சிபுரத்துலேருந்து வரலாம். பழைய சிவத்துலேருந்து இங்கே வரதுக்கு 6 கிலோமீட்ரு. இந்த கோயிலுக்கு வந்து போகிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் நல்ல முறையாக நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. குழந்தை இருக்குது, இல்லாதவங்களுக்கு, கை கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு, மற்ற எதுவும் வந்தாலும் நல்ல இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில். சிவன் பழமையான கோயில், 1000 வருஷத்துக்கு முன்னே ஏற்படுத்திய கோயில் இது.